Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான். மீன் குழம்பு. மீன் குழம்பு பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. அதுலேயும் மத்தி மீன் குழம்பு சொல்லவே வேணாம். இந்த மத்தி மீன் குழம்பை நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி பண்ணுறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மத்தி மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த குழம்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீனை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுவீங்கள்ல, அப்போ வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வைக்காமல் இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. நீங்கள் டைரெக்டாக அப்படியே மீனை வந்து குழம்புல போடுறதுக்கும், இந்த மாதிரி மசாலா போட்டுட்டு குழம்புல போடுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் மீனில் இறங்கி நம்ம குழம்பு செய்யும்போது மீனோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஆனால் குழம்பு வந்து நாளைக்கு தான் வைக்க போகிறீங்கன்னா, இன்றைக்கே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். மறுநாள் வந்து குழம்பு வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் காரம், புளிப்புலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சுக்கிறேன். இதில் வந்து மாங்காவும் நான் சேர்க்க போகிறதால இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் மாங்காய் சேர்க்கலன்னா, இன்னும் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளிய வந்து எடுத்து வச்சுக்கிங்க. ஊற வச்ச புளிய இந்த மாரி நான் கரைச்சியும் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயில் வந்து நான் ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 வெங்காயம் இந்த மாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாரி வதங்கி வந்த உடனே, இதில் நான் ஒரு 3 தக்காளிய இந்த மாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே, இதிலே நம்ம மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் என்னலாம் இதில சேர்க்கிறேன்னா, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளேமை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேமில வச்சுக்கிங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அத பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒருவேளை நீங்க மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் தனித்தனியா அரைக்கிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க எந்த அளவுக்கு காரம் சேர்க்கிறீங்களோ அதுக்கேத்த மாரி நீங்க இதில போட்டுக்கலாம். ஆனா மிளகாய் தூளோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி பார்த்துக்குங்க. இப்ப இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டா நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துடலாம். அரைச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த சட்டியில நீங்க குழம்பு வைக்க போறீங்களோ, அதில வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்ட பிறகு அதில நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெடிச்சு வந்த உடனே ஒரு 1/4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். அது போட்டு இந்த எண்ணெயில வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம், அந்த பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே, நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டு, அதையும் இதில போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதிலேயே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்தோம்ல புளி தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கேத்த மாரி தண்ணிய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கங்க. நான் வந்து இதில கல் உப்பு தான் சேர்க்கிறேன். நார்மலா இந்த மாரி மீன் குழம்பு, இந்த சட்னிலாம் அரைக்கும்போது சால்ட்ட விட நீங்க கல் உப்பு சேர்த்து பாருங்க. டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கிங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில நான் ஃபர்ஸ்ட்டே பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன். ஸோ இந்த டைம்ல போட்டுக்கிறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாவ இந்த மாரி 3ஆ கட் பண்ணி போட்டுருக்கேன். போட்டுட்டு மூடி போட்டுடலாம். இது கொதி வரட்டும்.
நல்லா கொதி வந்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவ நான் போட்டுட்டேன். இது கூடவே நான் இந்த மீனையும் நான் சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்துட்டு ரொம்ப ஓவரா கரண்டியால மிக்ஸ் பண்ணிட வேணாம். கொஞ்சம் ஸ்லோவா பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இல்லைனா உடைஞ்சு போயிடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆ சூப்பரா குழம்பு வந்து கொதிச்சுன்ருக்கு. இங்க மீன் குழம்பு வாசனையும் நல்லா கம கமன்னு சூப்பரா வந்துன்ருக்கு. மீன போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் குழம்ப வந்து கொதிக்க விட வேணாம். ஏன்னா, மீன் வந்து உடைஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்ப ஓவரா கொதிச்சுச்சுன்னா. இந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஒரு 5 டூ 7 நிமிஷம் வந்து கரெக்ட்டா இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி ஃபைனலா கொஞ்சமா கருவேப்பில இலைகள வந்து போட்டுட்டு, மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. கடைசியா அந்த கருவேப்பில சேர்க்கும்போது, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு. மத்தி மீன் குழம்போட அதுவும் கூட வந்து மாங்காய் சேர்த்து செஞ்ச குழம்பு வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த குழம்ப பொறுத்தவரைக்கும் மத்தி மீன்ல தான் செய்யணும் இல்ல. நார்மலா எந்த மீன்ல வேணாலும் செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலா ஒரே மாதிரி செய்ற குழம்ப விட இந்த மாரி கொஞ்சம் வதக்கி அரைச்சு செஞ்சு பாருங்க. மீன் குழம்பே பிடிக்காதவங்க கூட ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா வாசனையும் கம கமன்னு செமையா இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.